தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். கரங்களை தட்டினார் உற்சாகத்தோடு. இந்த யாபேச பத்தி நமக்கு என்ன தெரியும்னா, யாபேஸ் தேவனை நோக்கி ஜெபித்தார். அவருடைய எல்லை நம்ம எப்படி ஜெபிப்போம்னா, யாபேசுடைய எல்லையை விரிவாக்கினது போல. ஆமா, யாபேசுடைய சரித்திரம் இதுதான் நமக்கு தெரியும். மேலோட்டமா நம்ம என்ன செய்யறோம், ஆண்டவர்கிட்ட போன உடனே, ஆண்டவரே யாபேசுடைய எல்லையை விரிவாக்கினீரே, என் எல்லையையும் விரிவாக்குங்க அப்படின்னு தான் அந்த சரித்திரம் தான் யாபேசை பற்றி நமக்கு தெரியும். ஆனா இங்க வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், யாபேசுடைய தாய் எப்படி அவளை பெற்றான் என்று இங்க போட்டு இருக்கிறது. எப்படியா? துக்கத்தோட பெற்றான் என்று இங்க வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அன்பான தேவ பிள்ளைகளே, துக்கம் என்று எபிரேய பாஷையில அந்த வார்த்தையில பாத்தீங்கன்னா, துக்கம் என்றால் வலி, வேதனை, அசிங்கம், அவமானம் என்று அர்த்தம். அவனுடைய தாய் எப்படி பெற்கிறான்னா, ஒரு துக்கத்தோடு அவனை பெற்றெடுக்கிறான். இங்க பாத்தீங்கன்னா யாபேசை குறித்து ஒரு சில வசனத்துல தான் எழுதப்பட்டிருக்குது. இங்க பாத்தீங்கன்னா ஒரு 2 வசனத்திலேயே அவனுடைய காரியங்கள் எல்லாம் என்ன இருக்குது, முடிஞ்சிருக்குது. இங்கே இஸ்ரவேலருடைய பட்டி நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசிச்சுட்டு வந்தீங்கன்னா, இந்த 1 நாளாகம புத்தகத்துல இவனை பெத்தான், அவன் அவனை பெத்தான், அவன் இவனை பெத்தான். அதனால நிறைய பேர் பைபிளை படிக்க மாட்டாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல, மண்டை குழம்புது. யாரு பெத்தானே வாயிலையோ நுழையில, யாரு பெத்தா எனக்கு என்ன சிஸ்டர் அப்படின்றது போல வெறுப்பாயிடும் பைபிள் படிக்கும்போது. உண்மைதானே? உண்மையா இல்லையா? அதனால அந்த பாகத்தை விட்டுருவோம். நம்ம அதை விட்டுட்டு என்ன செய்வோம், எது புரியுதோ அதை தான் படிப்போம். இங்க பாத்தீங்கன்னா இப்படி இந்த வேதாகமத்துல இவனை பெற்றான் போட்டு அப்படியே வரும் பொழுது, இந்த யாபேசை குறித்து அந்த அட்டவணையிலே இஸ்ரவேலின் அட்டவணையிலே இந்த யாபேசை குறித்து எழுதப்படவில்லை. ஏன்னா யாபேசுடைய தகப்பனை குறித்து இந்த வேதத்துல எழுதப்படவே இல்லை. மற்ற எல்லாரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இஸ்ரவேலருடைய அட்டவணையில இவனுடைய பேரு இல்லவே இல்லை. அவங்க தகப்பனாரை குறித்தும் இந்த வேதாகமத்துல எழுதப்படவும் இல்லை. அவங்க தாய் சொல்றா, துக்கத்திலே இவனை பெற்றேன். அங்க என்ன நடந்தது அதுவும் குறிப்பிடலை, என்ன துக்கத்துல பெற்றாங்க. ஆனா எபிரேயர் பாஷையில துக்கம் என்றால் வலி என்று அர்த்தம், வேதனை என்று அர்த்தம். அன்பான தேவ பிள்ளைகளே, யாபேசை அப்படிதான் அவனுடைய தாய் என்ன செஞ்சா, பெற்றெடுத்தா. வலியோட, வேதனையோட, அசிங்கத்தோட, அவமானத்தோட பெற்றெடுத்தா. அன்பான தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு இந்த விடுதலை கூட்டத்திலே வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், நீங்க கூட அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமையில இந்த விடுதலை கூட்டத்துல நீங்க வந்திருக்கலாம், அப்படி வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு உங்களை கண்ணோக்கி பார்க்க அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கு இந்த துக்கத்திலே பெற்றெடுத்த யாபேஸ் தன்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்பதற்காக அவன் என்ன செஞ்சான்னா, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி பார்த்து, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும் என்று என்ன செய்யறான், ஆண்டவரை பார்த்து என்ன செய்யறான், வேண்டிக் கொள்ளுகிறான். அன்பான தேவ பிள்ளைகளை, ஒரு அசிங்கத்துல, அவமானத்துல இங்க பாத்தீங்கன்னா யாபேஸ் ஒருவேளை தாயை குறை சொல்லியிருக்கணும் இல்லையா, தாயை குறை சொல்லியிருக்கணும். அவன் அந்த இடத்துல யாரையுமே குறை சொல்லலை. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெற்றோரை குறை சொல்லிக்கினே, அம்மாவை அப்பாவை குறை சொல்லிக்கிட்டே வாழ்ந்துட்டு இருக்குது. அதனால தான் அது உருப்படவே மாட்டுது வாழ்க்கையே. ஆனால் இங்கே யாபேஸ், ஏன் என்ன துக்கத்தில் நீ பெத்த, ஏன் இப்படிப்பட்ட போராட்டத்தில் என்னை பெத்தன்னு ஒரு வார்த்தை கூட யாபேஸ் கேட்கல. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்னா, சூழ்நிலைமையை பார்த்து குறை சொல்லிட்டு இருக்கிறோம், பிள்ளைங்களை பார்த்து குறை சொல்லிட்டு இருக்கிறோம், பிள்ளைங்க பெற்றோரை பார்த்து குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க. எந்த சபைக்கு போனாலும் அங்கே ஒரு குறை, இப்படியே குறை பேசியே நம்ம வாழ்க்கை அறகுறையா இருக்கு. நமக்கு பேர் என்ன வச்சிருக்கலான்னு பார்த்தா அறகுறைன்னு வச்சா நல்லா இருந்திருக்கும் இல்லையா? அதுதான் நமக்கு பொருத்தமா இருக்கு. ஏன்னா ஏதாவது ஒரு குறையை நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம். ஆனா இங்க யாபேஸ் தன் தாயை குறித்து என்ன செய்யல,
குறை சொல்லவே இல்லை. ஏன் என்ன துக்கத்துல பெத்தீங்க? நம்ம கேட்குறோம்ல, பிள்ளைங்க கேட்குறாங்க, என்னை பெத்துக்காத இருந்தாலே நல்லா இருந்திருக்குமே சொல்றாங்களா இல்லையா? அவங்க பிள்ளைங்கெல்லாம் பார்த்து கேட்குறாங்க, என்னை பெத்துக்காத இருந்தாலும் இவ்வளோ பெரியதா வளர்த்து இவ்வளோ பெரியதா ஆளாக்கி எல்லாத்தையும் நீ உண்டு பண்ணிப்ப, பெத்தவங்களை பார்த்து நீ ஏன் பெத்தன்னு கேட்கறது. இது என்ன சாத்தியமான ஒரு காரியம்? நீ செய்யக்கூடாத காரியத்தெல்லாம் செஞ்சுட்டு பெத்தவங்களை பார்த்து ஏன் பெத்தன்னு கேட்கறது. உன் கொழுப்பு தனத்துல போய் எல்லா இடத்துலையும் மாற்றிக்கிட்டு நீ ஏன்? அவங்க பெக்கும் பொழுது நல்லா தான் பெத்தாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அவங்க பெத்தெடுக்கும் பொழுது நல்லா தான் பெத்தாங்க. நீ தான் உன் வாழ்க்கைக்கு இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கைக்கு நம்மளுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாத கேடுக்கு யார் காரணம்னா நம்ம தான். எத்தனை பேர் ஒத்துக்க முடியும்? ஒத்துக்க முடியுமா? ஒத்துப்பீங்களா சிஸ்டர்? யாருமே இல்லை சிஸ்டர். என் வாழ்க்கை இப்படி இருக்கிறதுக்கு காரணம் நான் தான் என்னைக்கு நம்ம சொல்கிறோமோ அன்னைக்கே ஆண்டவர் இறங்கி வந்தார். அதுதான் உண்மையே. அதை ஒத்துக்காத வரையில் ஆண்டவர் இவங்களால தான், என் பிள்ளையால தான் நான் இப்படி இருக்கேன். பிள்ளை பார்த்து சொல்ல, எங்கள் அம்மாவால் தான் நான் இப்படி இருக்கேன். உறவுகளை பார்த்து சொல்லுவேன், என் உறவுனால தான் இப்படி இருக்கேன், என் கணவனால தான் நான் இப்படி இருக்கிறேன். அந்த மனுஷனை என்னைக்கு கட்டினனோ அந்த நாள்ல இருந்து எனக்கு 7.5 சனி பிடிச்சிது. அது வரையிலும் எல்லாம் ஜாதகம்லாம் பார்த்து தான் பண்ணாங்க. ஆனாலும் பொருத்தம் சரியில்லை, ஜாதகம் பார்த்து ஆள் போய் சொல்லிட்டான் அப்படின்னே சொல்லியே இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா இந்த இடத்துல இந்த யாபேசுடைய காரியத்தை எடுத்து நம்ம வாசிக்கும் பொழுது யாபேஸ் தன் தாயை குறித்து குறை சொல்லவே இல்லை. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒரு குறை கூட சொல்லவே இல்லை. அவன் அதுக்கு பதிலா என்ன செஞ்சானா, தன் வாழ்க்கை மாற வேண்டும், என் வாழ்க்கை இப்படி இருக்கக்கூடாது அப்படி என்பதற்காக அவன் செஞ்ச காரியம், என் வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும் என்று அவன் செஞ்ச காரியம் என்னன்னா, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்தான் என்று எங்க வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உன் வாழ்க்கை மாறணும் என்ன, நீயும் இஸ்ரவேலின் தேவனை